வடக்கில் கொட்டும் மலைக்குள் மண்மீட்பு போராட்டம். ஸ்ரீதரனின் பதவி 17 பறிக்கப்படுமா? அவசரமாக கூடும் தமிழரசு கட்சி. பங்களா விரிகுடாவை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு நிலை, கனமான மழை பெய்ய வாய்ப்பு. திசைகாட்டிய அரசின் கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டுவோம், மொட்டுவின் செயலாளர் சாகர எச்சரிக்கை. டீசல் நிலக்கரி மோசடிகளை அம்பலப்படுத்திய கம்மன்பில. பிரித்தானிய பாராளுமன்றில் தமிழர் அரசியல் வரைவு சர்வதேச ஆதரவுடன் புதிய கட்டம். மலையகத்தில் கம்பெனிகளால் தொடரும் அடக்குமுறை, தாக்கப்பட்ட தொழிலாளியின் மகன். 13 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை நீடிப்பு. நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பதுளை, கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, மொனராகலை, நுவரேலியா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளியின் மகன் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உப்புசாவல பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான பியோலமன் குரூப்ஸன் மார்கரெட் டிவிசன் தோட்ட தொழிலாளர்கள் நேற்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, கடந்த வியாழக்கிழமை ரூபராணி என்பவரின் ஊழிய சேமலாப நிதி தொடர்பான ஆவணங்கள் தாமதமாக இருந்தமை குறித்து அவரது மகன் சுப்பையா நிரோசன் பியோலமன் பிரிவு காரியாலயத்துக்கு சென்று காரணம் குறித்து விசாரித்தார். இதன்போது அங்கு வந்த தோட்ட முகாமையாளர், உதவி முகாமையாளர் மற்றும் வெளிக்கள உத்தியோகத்தர்கள் இணைந்து குறித்த இளைஞரை தாக்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தன்னை முதலில் தோட்ட முகாமையாளர் மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் தாக்கியதாகவும், கீழே விழுந்த பின்னர் உதவி முகாமையாளர் மற்றும் வெளிக்கள உத்தியோகத்தர் இணைந்து காலால் உதைத்ததாகவும் பாதிக்கப்பட்ட சுப்பையா நிரோசன் தெரிவித்தார். இதையடுத்து காயமடைந்த அவர் தாயார் உடபுசுலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் சம்பவம் தொடர்பில் உடபுசுலாவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை தோட்ட முகாமையாளர் உள்ளிட்ட தரப்பினர் தங்களது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து உடபுசாவல காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். காயமடைந்த சுப்பையா நிரோசன் மேலதிக சிகிச்சைக்காக நுவரேலியா ஆதரவு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இன்று வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரமுக, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நாளை மேற்கு சப்ரமுக, தெற்கு, வடமேற்கு மாகாணங்கள் கனமழையும், வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் மிதமான மழையும் பெறும் வாய்ப்புள்ளது. மத்திய வங்களா விரிகுடாவில் இலங்கையின் பருத்தி துறைக்கு வடக்கு, வடகிழக்கு திசையில் 309 கிலோமீட்டர் தூரத்திலும், இந்தியாவின் கடலூருக்கு கிழக்காக 249 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருக்கும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையில் அமுக்க சாய்வு விசையின் பற்றாக்குறையின் காரணமாக பல மணத்தியாளங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக மிக குறைவான வேகத்தில் நகருகிறது. ஆனால் அதன் சுழற்சி வேகமாக இயங்குகிறது. இதனால் அதன் மையம் அதிக ஈரப்பதனை உள்நோக்கி ஈர்க்கிறது. இந்த தாழ்வு நிலையின் மையம் ஈர்க்கின்ற அதிக அளவிலான ஈரப்பதன் அரபிக்கடலிலிருந்து இலங்கையூடாக பங்களாவிலூடாவை நோக்கி நகர்கிறது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளில் பரவலான கனமழை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். வெளிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்தனர். வெளிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 651 வரையிலான ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய வாரமாக இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் பார்க்கப்படுகின்ற இந்த நிலையில் இந்த வாரத்தில் ஈழத்தமிழர்களில் தங்களால் முடிந்த பல செயற்பாடுகளை முன்னெடுத்து உணர்வுகளுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இதற்கு முரணான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற வகையில் தமிழரசு கட்சி தன்னுடைய மத்திய குழுவை 17ஆம் தேதி வவுனியாவில் கூட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள விவகாரம் பல்வேறு தரப்பினர் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் எந்த இடத்திலும் முள்ளிவாய்க்கால் தொடர்பாக குறிப்பிடப்படவில்லை எனவும், மேலும் ஒழுக்காற்று நடவடிக்கை என குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை எப்படி பதவி விலகுவது என்பது தொடர்பில் தான் முடிவெடுக்க உள்ளதாக அந்த கூட்டத்தின் விடயங்கள் குறிப்பிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லண்டன் வெஸ்ட் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நினைவை முன்னிட்டு நடைபெற்ற விசேட அமர்வில் தமிழ் அரசியல் போராட்டம் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஈழத்தமிழ் கல்வியலாளர்கள், மதகுருமார்கள், சமூக அமைப்பு மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் தமிழ் அரசியல் வரைவு எனப்படும் புதிய அரசியல் கட்டமைப்பு சர்வதேச சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வரைவு தாயகம், தேசியம் மற்றும் சுயநிர்ணயம் என்ற 3 அடிப்படை கொள்கைகளை மையமாக கொண்டது. தமிழர் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளுக்கு அதிகபட்ச சுயாட்சி, சர்வதேச உத்தரவாதம் மற்றும் அரசியல் தீர்வு இல்லாவிட்டால் பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தும் உரிமை ஆகியவை இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரித்தானிய தொழிற்கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்கள் இரு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் சர்வதேச சட்ட நிபுணர்கள் மற்றும் தமிழ் தலைவர்கள் இந்த கட்டமைப்பு நீண்டகால ஜனநாயக மற்றும் சட்ட அடிப்படையை கொண்டது என குறிப்பிட்டனர். 2026 இறுதிக்குள் உலகளாவிய தமிழ் தேசிய மாநாடு லண்டனில் நடாத்தப்பட்டு இந்த அரசியல் கட்டமைப்பை உலக தமிழர்களின் ஒருங்கிணைந்த ஜனநாயக ஆணையாக ஏற்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் முறையற்ற விசா கொள்கையால் இலங்கை சர்வதேச மோசடி கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தாராளவாத விசா கொள்கை காரணமாக கடந்த 5 மாதங்களில் மட்டும் இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்ட 652 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது கடந்த ஆண்டை விட 50% அதிகரிப்பாகும். கைது செய்யப்பட்ட பலரது விசா மற்றும் கடவுச்சீட்டுகள் காலாவதியாகியுள்ளது. வெளிநாட்டு செலாவணியை ஈட்டும் குறுகிய நோக்கில் நாட்டின் பாதுகாப்பை அரசு அடகு வைத்துள்ளது. விசா கட்டணமின்றி ஆஸ்திரேலியர்களை அனுமதிக்கும் கொள்கையை சுட்டிக்காட்டிய அவர், அருகம்பை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளில் அவர்கள் சட்டவிரோத மையங்களை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர் என்றும் அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் நிர்வாக திறமையின்மை விமர்சித்த அவர், முன்பு ஜனாதிபதி அரசை மலத்தொட்டிகள் என்றார், ஆனால் இன்று அந்த மலத்தொட்டிகள் யாவும் தொட்டாச்சினிங்கி செடிகளாக மாறிவிட்டது என தெரிவித்துள்ளார். உலகில் எங்கும் இல்லாத விலையான $326 ஒரு பேரல் டீசலை அரசு கொள்வனவு செய்துள்ளது. இதன் மூலம் எரிபொருள் விலையை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். சட்டத்தையும் நீதியையும் கேலிக்குள்ளாக்கும் திசைகாட்டி அரசின் செயற்பாடுகளை முறியடிக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்கள் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மோசடியான திசைகாட்டி அரசின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மாபெரும் மக்கள் குரல் எனும் தொனிப்பொருளில் பத்திரமுல்லையில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட ஊடக சந்திப்பில் சாகர காரியவசம் அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதன்போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து பேசிய அவர், கபில சந்திரசேனவின் மரணம் தற்கொலையா அல்லது அவர் திட்டமிட்ட முறையில் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா என்ற பாரிய சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். இளஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க மீது அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார். முன்னைய ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயர்களை கட்டாயப்படுத்தி வாக்குமூலத்தில் சேர்க்குமாறு ரங்க திசாநாயக்க தன்னை அச்சுறுத்தினார் என கபில சந்திரசேன ஏற்கனவே நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி சமர்ப்பித்திருந்தார். கபில சந்திரசேனவின் பிணை விவகாரத்தில் ரங்க திசாநாயக்க தலையிட்டு வினோதமான கோரிக்கைகளை முன்வைத்தார் என சாகர காரியவசம் குறிப்பிட்டார். தற்போதைய ஆட்சியில் சட்டம் ஒருதலைபட்சமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளில் சுமையை அப்பாவி மக்கள் மீது சுமத்தக்கூடாது என பிபித்துறைகள் உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சட்டத்தரணி உதய கமன்பில தெரிவித்தார். எரிபொருள் இறக்குமதியால் ரூபாயின் மதிப்பு வீழ்ந்துள்ளது என ஜனாதிபதி கூறுவது ஒரு பச்சை பொய் என கமன்பில தெரிவித்தார். தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்ததால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் முடங்கியது. அந்த பற்றாக்குறையை ஈடுகட்டவே அதிக விலைக்கு டீசல் வாங்கப்பட்டது. உலகிலேயே எரிபொருளுக்கு அதிக விலை கொடுத்த நாடு இலங்கைதான் என HSBC வங்கி தரவுகள் கூறுவதை சுட்டிக்காட்டிய அவர், விநியோகஸ்தர்களுக்கு அதிக லாபம் வழங்கியது ஏன் என வினவினார். அதிகாரிகளின் ஊழலால் ஏற்பட்ட இழப்பை மக்கள் மீது சுமத்தாமல் அந்த பணத்தை அரசு தனது பெல்வத்தை கணக்கிலிருந்து ஈடு செய்ய வேண்டும் என அவர் சவால் விடுத்தார். தற்போது நிலவும் கடும் மழை மற்றும் வெள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டு பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக பாடசாலைகளுக்கு உடனடியாக விசேட விடுமுறை வழங்க வேண்டும் என அவர் அரசை வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுகுமார மற்றும் டில்பின் சில்வா ஆகியோர் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து முன்கூட்டியே கருத்து தெரிவிப்பது சட்டத்தின் ஆட்சியை சீரழிக்கிறது என கமன்பில தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாவின் பெறுமதி மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தால் எதிர்காலத்தில் எரிபொருள், மின்சார கட்டணங்கள், நீர் கட்டணங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மத்திய வங்கி சந்தையில் இருந்து டாலர்களை கொள்வனவு செய்வதாலும் நிதி அமைப்பின் ரூபாயின் அதிகப்படியான புழக்கம் காணப்படுவதாலும் அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரித்துள்ளது என பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதுவே இலங்கை ரூபாவின் மதிப்பு பலவீனமடைவதற்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டினார். இலங்கை ரூபாவின் பெறுமதி மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தால் எதிர்காலத்தில் பல தட்டுப்பாடுகள் ஏற்படும் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். எரிபொருள் டாலரில் இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் ரூபாயாக மாற்றப்பட்டதே இதன் விலை தீர்மானிக்கப்படுகிறது என தெரிவித்தார். எனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இதனால் நேரடியாக பாதிக்கப்படலாம். ரூபாய் மதிப்பிழக்கும் போது அதற்கேற்ப எரிபொருள் விலையும் உயர்கிறது என தெரிவித்தார். இந்த எரிபொருள் விலை உயர்வு பணவீக்கத்துக்கு வழிவகுத்தது. அதன் விளைவாக மின்சார கட்டணம், நீர்க்கட்டணம் மற்றும் ஏனைய அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்க காரணமாக அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.